மனோஜ் ட்ரெஸ் எடுக்க போறப்ப அயன் பாக்ஸ தெரியாம தொட்டுடுறாரு. மனோஜ் அலற சத்தம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் கேக்குது. ரோகிணி பதறி போய் ஓடியாராங்க. மனோஜ், உனக்கு என்னாச்சு? மனோஜ் கேக்குறாங்க. அந்த அயன் பாக்ஸ யாரு அங்க வச்சது? ரோகிணி சொல்றாங்க, நான் தான் அங்க வச்சேன். மனோஜ் சொல்றாரு, ரோகிணி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? அங்கேயே அயன் பாக்ஸ வைப்ப? ரோகிணி சொல்றாங்க, மனோஜ், நீ எதையும் கவனிக்காம உன் மைண்ட எங்கேயோ வச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன் கை சுடதான் செய்யும். மனோஜ் சொல்றாரு, ரோகிணி, விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கியே. இத விஜயா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சண்டை ஓவர் ஆன பிறகு விஜயா மனோஜ் ரூமுக்குள்ள வர்றாங்க. விஜயா சொல்றாங்க, ரோகிணி, உன்னோட வேலைய உனக்கு சரியா செய்ய தெரியாதா? நீ வேணும்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா ரோகிணி? மனோஜ் சொல்றாரு, அம்மா, போதுமா நீங்க பேசுனது? எதுக்கு தேவையில்லாம ரோகிணிய கத்திக்கிட்டு இருக்கீங்க? அதுல வெளியே போங்கம்மா. விஜயா திகச்சு போறாங்க. ரோகிணி மனசுக்குள்ள சிரிக்கிறாங்க. இத பார்த்த உடனே ரோகிணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்ம கட்டின தாயத்து நல்லா வேலை செய்யுது. சிந்தாமணி பார்வதி வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப பார்வதியும் விஜயாவும் காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி சொல்றாங்க, உங்க பையன் எங்க வீட்டுக்கு ஐயா இன்கம் டாக்ஸ் ஆபீசர்னு சொல்லி எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. பார்வதி சொல்றாங்க சிந்தாமணி கிட்ட, அவங்க பணத்தை மாத்திரம்தான் எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லுங்க. சிந்தாமணி சொல்றாங்க பார்வதி கிட்ட, அந்த பணம் தான் போச்சு. விஜயா சொல்றாங்க சிந்தாமணி கிட்ட, பூ கட்டுறவ பணத்தை நீங்க ஆளை வச்சு எடுத்தீங்க. அவளோட புருஷன் என்ன சும்மா இருப்பானா? இதுதான் வந்து எடுத்துட்டான். சிந்தாமணி கேக்குறாங்க, மாஸ்டர், நீங்களே எப்படி பேசுறீங்க? விஜயா சொல்றாங்க, சிந்தாமணி, அது வேறங்க. அதுக்காண்டி மீனாவோட கை அடிபடுற அளவுக்கு நீங்க பண்ணுவீங்களா? இந்த ரவுடித்தனத்தை எல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது சிந்தாமணி. போதும் சிந்தாமணி, இனிமேட்டு இங்க நீங்க டான்ஸ் கத்துக்கிற வரவே வேணாம். சிந்தாமணி கேக்குறாங்க, ஏன் மாஸ்டர் இப்படி சொல்றீங்க? சொல்றாங்க, சிந்தாமணி, நீங்க எல்லாம் மீறி போயிட்டீங்க. மீனாவோட தொழில கெடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சிந்தாமணி. உங்களுக்கு நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு நல்லதே இல்ல சிந்தாமணி. சிந்தாமணி விஜயா இப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப கோபமாயிடுறாங்க விஜயா சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே. நாளை சந்திப்போம்.